ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிபி ஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் ஸ்டடி ப்ரிப்பரேஷன் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக எனக்கும் அந்த பயம் இருக்குங்க. லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க, ஃபைனல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான வேலை தாங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ் தான் ஒவ்வொரு இயலுக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்லி இப்போ 9 இயல் அந்தந்த நாளைக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்து எனக்கு எந்த கொஷின்ஸ்லாம் நல்லா தெரியுது, எந்தெந்த யூனிட்ஸ் நல்லா கவர் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். பட் சில கொஷின்ஸ் நம்ம என்ன தான் பார்த்து வச்சுருந்தாலுமே அது வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி கொஷின்ஸ் எனக்கு தெரியாதது எல்லாமே கூகுளில் போட்டு பார்த்து, ஏன்னா கூகுளில் போடும்போது நமக்கு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீஃபாக கிடைக்கும். ஒரு கொஷினில் அது கான்செப்ட் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலாஸ் என்ன, அதோட முக்கியமான தியரம்ஸ் என்ன, அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மாடலில் ஒரு 4 கொஷின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அதிலே கவர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு இதில் இல்லாத மாதிரி வேறு மாடலில் கேட்டாலுமே இல்லை இதே கொஷினுமே வந்தாலுமே நமக்கு பை லக் ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற மாடல் கொஷின் பேப்பர், அது இப்போ புதுசாக நிறைய 2025 நியூ சிலபஸ்க்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வெளிவிட்டிருக்காங்க இல்லையா? அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அப்படி தான், எனக்கு தெரியாத கொஷின்ஸ்லாம் இப்படி தான் எழுதிட்டுருக்கேன். ஒரு ஆன்சர்ஸில் எழுதி பார்க்கும்போது நம்ம இப்போ எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம எடுத்து இந்த நோட்டை பார்த்தோம் அப்படின்னா அது கண்ணில் படும். ஸோ அந்த கொஷின்ஸே அப்படியே வந்தாலும் நமக்கு லக்கு தான். பை லக் அந்த கொஷின்ஸ் வரலனாலும் அதோட மாடலில் கான்செப்டில் வந்துச்சுனாலும் அதில் என்னென்ன டாபிக்ஸில் இருந்து ரிலேட் ஆகி நம்ம படிக்காமல் இருக்கிறத இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.